Hi guys, welcome to Middle Class Gully Cricketers. Hi பிரசாத் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹலோ. பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்து முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது ஒரு டிசாஸ்டரான ஒரு மேட்ச். யாருமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மேட்ச். ரொம்ப ஒரு ஈஸி வின் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்கும்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு ஒரு புவர் லாஸ் ஃபார் இந்தியன் டீம் எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாத் ப்ரோ வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். மேட்ச் பார்த்தீங்களா, எப்படி போச்சு? சோ பார்த்தேன். ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் ஆடினாங்க. மேபி அருந்ததி ரெட்டி வாஸ் வெரி குட் பவுலர். அவங்கள வந்து ஒரு ஓவர்ல ஸ்டாப் பண்ணி ஒரு ஓவர் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தீப்தி சர்மா டிஸ்பைட் ஷி வாஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ் அவங்களுக்கே ஓவர் கொடுத்தாங்க. ஸோ கிரவுண்ட்ஸ் வேர் ஆல்சோ வெரி பிக். சின்ன சின்ன கிரவுண்ட்ல ஆடி உங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ இவங்க பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ், பெரிய கிரவுண்ட்ஸ். 160 ஃபார் 4 with what exposure these girls are getting, அவங்களுக்கு அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆடுறாங்க, அந்த அவுட் சைட் T20 லீக்ஸ் ஆடுறாங்க, விமன் ஐபிஎல் ஆடுறாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்போஜர் ஆகி அந்த 160 நீங்க அடிச்சிருக்கணும். பிகாஸ் நியூசிலாந்து காட் அப் டு 160 ஃபார் 4 ஃபைன். பட் ஐ திங்க் த வே இந்தியன்ஸ் பேட்டட் தேவர் ட்ரைங் டு ஹிட் எவ்ரி பால். 160 வந்து ஒரு மாதிரி பிளான்ட், என்ன சொல்றது, பிளான்ட் இன்னிங்ஸே கிடையாது. பிகாஸ் த பவுலர்ஸ் ஆல்சோ அந்த மேயரா இருக்கட்டும், அந்த கேரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டுஹூன் இருக்கட்டும், நல்லா போட்டாங்க. தேர் ஆல் போலிங் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். ஹர்மன் பிரீத் எல்லா பாலும் அடிக்க பார்த்தா கஷ்டம் தான். ஒரு மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான இன்னிங்ஸ் கண்டிப்பா கிடையாது. Because with what exposure the BCCI is giving, with what the benefits BCCI is giving, அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் ஃபோரம் அந்த இருக்கிறது, யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஒரு கேம் தான். ஸோ தே ஸ்டில் ஹேவ் 2 games. தே பிளேயிங் பாகிஸ்தான் டுமாரோ. ஸோ அதுக்கப்புறம் தே பிளேயிங் ஸ்ரீலங்கா. ஹர்டலே வந்து ஆஸ்திரேலியாவோட தான். ஸோ ஐ திங்க் இஃப் தே வின் ஆல் த 3 games, தேர் கோயிங் டு வின் த கப். ஐ எம் வெரி ஷூர் ஆன் தட். But hopefully, I'm sure that these girls learn from the mistakes and perform better in the upcoming games. So that is what my feel is. What do you feel like? ஆக்சுவலா நேற்று வந்துட்டு கொஞ்சம் கேப்டன்சி சைடு ரொம்ப எரர் பண்ணாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் தான் சொன்னேன். ஏன்னா பூஜா வட்சகரும் ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாங்க. ஷீ ஜஸ்ட் கேவ் 9 runs ஆஃப் தட் ஓவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல ஸ்ரேயங்கா பட்டேல், தீப்தி சர்மா கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு பேஸ் பவுலிங் கொடுத்துருந்தா மேபி ஹிட் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா கிரவுண்ட் சைஸ் ரொம்ப பெருசு. அண்ட் கடைசியா அந்த ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்தாங்க நியூசிலாந்துல இருந்து. அவங்க வந்துட்டு லைக் ரிவர் ஸ்வீப்னே வந்துட்டு அந்த ஸ்கொயர் ரீஜியன்ஸ்லேயே ரன்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஏன்னா லைக் 9 to 15 பேஸ், அந்த ஒரு 8 ஓவர் 9 ஓவர் பேஸ்லயே வந்துட்டு அவங்க 57 ரன் தான் அடிச்சாங்க. எகைன் திரும்ப லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல அரௌண்ட் ஒரு 55 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் பேட்டிங்லயும் வந்துட்டு அவங்க ரொம்ப எல்லா கிராஸ் பேட்டட் ஷாட்ஸா ஆடினாங்க. மேபி ஒரு ஒரு டைம் எடுத்து செட்டில் ஆகி ஆடின ஒரு ஹர்மன் பிரீத் கவுரோ ஒரு ஜெமிமா ரோட்ரிகஸோ இன்னும் இருந்தா 160 வாஸ் ஆக்சுவலா ஒரு ஸ்டாட் இருந்துச்சு. 160 இது வரைக்கும் தோத்ததே இல்லை இந்தியன் உமன்ஸ் டீம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து 160 பிளஸ் அடிச்சு அவங்களும் லாஸ் ஆனதே இல்லை. பட் 160ங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அடிச்சு அவங்க எனக்கு தெரிஞ்சு டு பி ஆனஸ்ட் ஷஃபாலி வர்மா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேக்கேஜ் எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட்ஸ் த்ரோவே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் நேற்று வந்துட்டு ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். யாருமே வந்துட்டு அவ்வளவு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் சி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு. ஒரு ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு 2-3 வேர்ல்டு கப்ஸ் கேப்டன் பண்ண ஒரு பிளேயர், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எரர் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் பிரபு அடுத்து வந்துட்டு அவங்க அவங்க எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி தானே ஆடினாங்க. எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி தான் ஆடினாங்க. ஆக்சுவலா ஒரு மாதிரி சுத்துறாங்க. கரெக்ட் இல்ல? ஒரு பால் டிஃபென்சிவா அந்த பிளான்டாவே ஆடினாங்க. கரெக்ட் இல்ல. என்ன பிரச்சனைனா வேற நியூசிலாந்து அடிக்க போனாங்க. நியூசிலாந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கேப்ஸ்ல அடிச்சாங்க. பிளஸ் எல்லாமே வந்துட்டு கிரவுண்டட் ஷாட்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க தூக்கி அடிச்சு அவுட் ஆன பால்ஸ் மட்டும்தான் புவர் ஷாட்ஸே தவிர்த்து இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எய்தர் கேப்ல அடிச்சாங்க ஆர் எய்தர் லைக் என்ன சொல்றது அந்த ஸ்ட்ரெயிட் ரீஜியன்ல அந்த வீல் ஆடினாங்க நிறைய. ஸோ நிறைய பவுண்டரி ஸ்ட்ரெயிட்ல தான் போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது ஒரு லைக் நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஏரியல் ரூட்டுக்கு போகாம ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் போடாம அவங்களும் லைக் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அந்த பவர் பிளேல அடிச்சாங்க. பட் திரும்ப அந்த 7 to 15 பேஸ்ல ரீபில்டிங் கேரியர் பண்ணாங்க. லைக் ஒரு 2 விக்கெட்ஸ் போச்சு. அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நடுவுல ஒரு அம்பையரிங் மிஸ்டேக் வேற வந்துச்சு. செகண்ட் ரன் வந்துட்டு டெட் பால் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ரன் ஓடினாங்க. ஆக்சுவலா செகண்ட் அவுட். சொல்லுங்க ப்ரோ. பட் அத இம்பாக்டும் ஆகல. அந்த கேரோட விக்கெட் தான் இம்பாக்டும் ஆகல. 13 and 22 ரன்ஸ் உடனே ஆச்சு. சோ அவுட் இட்ஸ் ஓகே ஆயிட்டாங்க. தான். நெக்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரேணுகா சிங் தாக்கூர்லாம் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர். இஃப் ரன் லீக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கையை சுத்தி ஒரு 2 ஓவர் நடுவுல போடலாம். எனக்கு தெரிஞ்சு தீப்தி சர்மா வந்துட்டு 2 ஓவர்ல 28 ரன் வாங்கியிருக்காங்களா? அப்ப அவங்கள கட் பண்ணிட்டு
பூஜா வட்சர்கரை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா கடைசி டெத்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16, 18, சாரி 15, 17, 19ங்கிற மாதிரி தீப்தி சர்மாவே போட்டாங்க. தீப்தி சர்மா நல்ல பவுலர் தான். பட் நேத்து அவங்களுக்கான டே இல்ல அப்படிங்கிறப்ப மேபி கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஒரே ஒரு ஒரு லைக் கஷ்டமான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் நாளைக்கு பாகிஸ்தானை ஃபேஸ் பண்றோம். அவங்க ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு லாஸ்ட்ல இருந்து போறோம். பட் ஆனா இல்ல சி எல்லாருமே ஆஸ்திரேலியா தான் இந்தியன் சேலஞ்ச். ஃபேன் இல்ல ஆக்சுவலா நம்ம இருக்கிறதே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டெத் தான். இல்ல நம்ம இருக்கிறதே ஒரு குரூப் ஆஃப் டெத் தான். என்ன சொல்றது பாகிஸ்தான் டூ மட்டும்தான் டீம்ஸ் தான் லைக் என்ன போகும். சொல்றது ஒரு மாதிரி புரியல. சாரி, டூ டீம்ஸ் ஆமா தான் போகும். அவுட் ஆஃப் 5 2 டீம். 2 டீம் தான். ஆமா ஆமா ஆமா. சோ அதுதான் வந்துட்டு பிரச்சனையே. டாப் 4 அது அந்த 4 பேர் தான் செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க. சோ அதனால லைக் என்ன சொல்றது இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா அடுத்த 3மே ஜெயிச்சாகணும். நம்ம 2016 T20 வேர்ல்டு கப்பும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து போவோம் ஆக்சுவலா நியூசிலாண்டோட. அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஜெயிக்கணும். அந்த தோனி வந்து ரன் அவுட்லாம் அடிப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டெத் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 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 டீம் வந்துட்டு இங்க இருந்து செமிஃபைனல் போறதே வந்துட்டு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சில ரிசல்ட்ஸ்க்குலாம் மேபி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நம்ம 2 மேட்ச் தான் ஜெயிக்கிறோம்னா. அதனால லைக் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் டீம்லயும் வந்துட்டு லைக் நல்லா விளையாண்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸ்ரீலங்கா ஒரு புவர் கேம் ஆட்டனாலதான் வந்துட்டு ஸ்ரீலங்கா லாஸ் ஆனாங்களே தவிர பாகிஸ்தான் ஒன்னும் அந்த 116ங்கிற டார்கெட்டை எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் போட்டுலாம் ஒன்னும் வந்துட்டு வின் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேம்ல இருந்து என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா இவங்க ஸ்ரேங்கா பாட்டீல் வந்துட்டு லைக் லாஸ்ட் ஓவர் தவிர்த்து மீதி எல்லா ஓவரும் எக்கனாமிக்கலா தான் போட்டாங்க. அண்ட் ரேணுகா சிங் தாக்கூரும் நல்லா போட்டாங்க. ரேணுகா சிங்கும் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம்ப் லைன் நல்லா போட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா அவங்க ஃபுல் டாஸா போட்டுறாங்க. யார்கர் போட போய் ஃபுல் டாஸ் போட்டுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவலா ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தாங்க நேத்து. ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. கொஞ்சம் மிஸ்ஃபீல்லாம் பண்ணாங்க. மேபி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா பாகிஸ்தான் கேமுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா லைக் என்னதான் வந்துட்டு நார்மல்னாலும் பாகிஸ்தானோட ஆடுறதுங்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்ரெசிவா போய் ஆடுவோம். ஸோ அதனால இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டு இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நீங்க தெரிஞ்சு என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் வந்து டசன்ட் லுக் வெரி த்ரெட்னிங் ஆல்சோ. அண்ட் நம்ம வந்து ஒரு இல்ல பாகிஸ்தான் டசன்ட் லுக் த்ரெட்னிங். அண்ட் இந்தியா டீம் வந்து ஆல்ரெடி ஒரு ஹெவி லாஸ்ல வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ட்ரை டு காம்பன்சேட் அண்ட் ஆல்சோ அந்த நெட் ரன் ரேட் வந்து பிளஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்காவோட தே ஹேவ் மோர் ரீசன்ஸ் டு பீட் பிகாஸ் அந்த சாம்பியன் இந்த ஏஷியன் கப்ல வந்து அடி உதவாங்க. அங்கேயும் இந்தியா 166 அடிச்சிருப்பாங்க, கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க. பார்த்தா யாரோலாம் வந்து அடிப்பாங்க யாரு கூட தெரியாது. சமாரி அட்டப்பட்டு முடிஞ்ச உடனே மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா யாரா அவங்களாம் வந்து அடிப்பாங்க. ஸோ அது வந்து ஸோ தே ஹேவ் மோர் ரீசன்ஸ் டு பீட் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் தே ஹேவ் மோர் ரீசன்ஸ் டு பீட் ஆஸ்திரேலியா. கேம் இஸ் அ கிரன்ச் கேம். ஸோ இந்த ஆஸ்திரேலியா கேம் மட்டும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த மேட்ச் பீட் பண்ணிட்டோம்னா வி ஹேவ் லைக் 80% ஆஃப் த சான்சஸ் டு வின் த T20 வேர்ல்ட் கப் பிகாஸ் வி பீட்டிங் த பெஸ்ட் சைட். இல்ல ஸோ ஃபைன். ஆஸ்திரேலியா பீட் பண்றதே வந்துட்டு ஆக்சுவலா இதுதான். பட் அங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்தியா வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்றது என்னன்னா டெத்ல ஏன் ஸ்பின் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. எல்லா நேரமும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. துபாய் வந்துட்டு ஒரு பேட்டிங் விக்கெட் ஒரு பிளாட் ட்ராக் மாதிரி தான் அது. அங்க போயிட்டு ஒரு ஸ்பின்னரை கொடுத்து இது பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. அது அது ஒண்ணு அது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா so we have a thing in mind that இந்த சேனா கண்ட்ரீஸ் வந்து ஸ்பின் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பி வந்து துபாய் ஆர் பிகர் கிரவுண்ட்ஸ். நம்ம ஏஷியன் கண்டிஷன் நம்ம இந்தியால ஆடுற மாதிரி கிடையாது. தே ஆர் வெரி வெரி பிக் கிரவுண்ட்ஸ். ஏன்னா அடிச்சாலும் அந்த 1 பவுன்ஸ் தான் போறது. சோ மேபி ஸ்பின் போட்டா அடிக்கிறது கஷ்டம். சோ அதனாலதான் வந்து அவங்க ஸ்பின் போட்டுருவாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் a very top spinner also, very good spinner. ஆக்சுவலா ஏசியா கப்லயுமே வந்துட்டு டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எய்தர் தீப்தி சர்மா ஸ்ரேங்கா பட்டேல் ஆடல ஆக்சுவலா. எய்தர் தீப்தி சர்மா இல்ல ராஜேஸ்வரி கெய்க்வாட் இல்ல ராதா யாதவ் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அது லைக் கொஞ்சம் இதுதான் இப்போ வந்துட்டு ஷார்ஜால வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் இருக்கு விக்கெட்ல. நான் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்தேன். அதுல வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் இருக்கு. அவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா விக்கெட் எடுத்தாங்க, பர்ச்சேஸ் இருக்கு. பட் வேறஸ் துபாயில அது கிடையாது. அவங்க நேத்து போட்டது வந்துட்டு எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் பெருசு அடிச்சா போகாது. பட் அதை கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணாங்க, கேப்ஸ்ல பிளேஸ் பண்ணாங்க, ஸ்கொயர் ரீஜியன்ல அடிச்சாங்க. ஸோ அதனால லைக் கோயிங் ஃபார்வர்ட் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ண வேணாம். பூஜா வட்சர்கர் மாதிரி ஒரு நல்ல பவுலர், ஒரு நல்ல பேஸ்க்கு போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் இருக்கும்போது அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு ஸ்பின்னு கொடுக்கறதான் தப்பு. இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் ஆப்ஷன்ஸ் எனி ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஸ்பின்னுக்கு போகலாம். ஈவன் இவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க யாரோ ஆக்சுவலா ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரு 2 ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் அருந்ததி ரெட்டி. அருந்ததி ரெட்டி அவங்க அவங்க கூட நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபீல்டிங் ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்லாப்பியா இருக்காங்க. வழக்கமா விமென்ஸ் வந்துட்டு நல்லா ஃபீல்ட் பண்ணுவாங்க. ஜெமிமா ரோட்ரிகேட்ஸ், இவங்க ஸ்ரேங்கா பட்டேல்லாம் வந்துட்டு சேஃபர் ஹேண்ட்ஸ்.
பட் நேத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லாப்பியா இருந்தாங்க. அதெல்லாம் பாகிஸ்தான் மேட்ச்ல பண்ணாம இருக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த மேட்ச்ல பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் அரௌண்ட் ஆக்சுவலா லைக் ஒரு 150, 160 அடிக்கிற ஒரு பேட்டிங் லைனப் தான் இந்தியா. சோ அந்த ஒரு பேட்டிங் லைனப் வந்துட்டு ஒரு டீசென்ட் பேட்டிங் ஆடணும். நேத்து வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு விக்கெட்ட த்ரோ அவே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஈவன் தீப்தி சர்மாவா இருக்கட்டும். நர்வ்ஸ்ல ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி they were not very calm. அந்த அத பார்த்தா அந்த மூஞ்சிலே தெரிஞ்சது அடிக்கணும் 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 அடிக்கணும்னு தெரிஞ்சது. பி இட் ஸ்மிருதி மந்தானா வந்து லாங்கா டைரக்டா வச்சுன்னு போடுறா, கரெக்டா தூக்கி அடிக்கிறா, லாங்கா கேட்ச். ஹர்மன் பிரீத் கௌருக்கு வந்து நல்லா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறா. ஹர்மன் பிரீத் கௌர் bowling ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் இருந்தாலும் நல்லா கால் எல்பிடபிள்யூ. ஆக்சுவலா ஹர்மன் பிரீத் கௌர் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க நம்பர் 4 பேட்ஸ்மேன் தான். அவங்க நம்பர் 4 வரலாம். நம்பர் 3 வந்துட்டு ஜெமிமா ரோட்ரிகஸ் பிளேஸ். அவங்களே இறக்கி விடலாம். ஜெமிமா ரோட்ரிகஸ் அவங்க அழகா வந்துட்டு ஆங்கர் பண்ணுவாங்க. நல்லா 40 பால் 50 அடிச்சுட்டு நல்லா அந்த டீமை வந்துட்டு ஒரு பாத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. பட் ஹர்மன் பிரீத் கௌர் ஏன் இறங்குனாங்கன்னு தெரியல. பட் ஹர்மன் இறங்குனாலுமே அவங்க டேக் ஆன் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 4 அடிச்சாங்க, நல்லா போச்சு. பட் எதுக்கு ஒரு 4 வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் தட்டி ஆனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அவுட் ஆனப்ப லைக் என்ன சொல்றது ஒரு 9 ரன் ரேட் 8 ரன் ரேட்ல தான் இருந்துச்சு ஸ்கோர். அங்க இருந்து ஏன் 34 for 2 34 for 2 அங்க இருந்து ஏன் நீங்க விக்கெட்டை த்ரோ அவே பண்ணிட்டு போகணும்? ஈவன் ஷபாலி வர்மா அவுட் ஆன விதமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது அன்அப்பாலஜைசிங் வகையா தான் இருந்தது. பட் we have to look in that. பட் ஆனா சி இந்தியன் உமன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது நம்ம நிறைய பேசணும் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கணும்ட்டு. பட் இப்போ அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணிக்கலன்னா இந்தியன் மென்ஸ் டீம் எப்படி கிரிட்டிசைஸ் அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அனுபவிப்பாங்க பாவம். ஸோ தே ஹேவ் டு யூ நோ அவங்க ஆக்சுவலா சொல்லுங்க ப்ரோ. பட் அதான் மென்ஸ் டீமை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி விமென்ஸ் டீமுக்கு நம்ம கண்டிப்பா பண்ண முடியாது. சோ அது வந்து அது ஒரு இதுதான். பட் ஐ எம் pretty sure that you know these guys will these women know they're very capable of and கரெக்டா நம்மளுக்கு 2 ஆடு மாட்டுது. பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா அவங்களோட காம்ப்ரிஹென்சிவா வின் பண்ணி ஆஸ்திரேலியாவோட ஒரு ஏ கேம் கொடுத்தா இல் பி வெரி நைஸ். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தப்பு எல்லாம் பண்ணாம இருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட வைக்கலாம். ராதா யாதவ் சோ தட் பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா போகுங்களா. இந்த ராதா யாதவ் எல்லாம் ஆட வைக்கலாம். பட் ராதா யாதவ் இருக்காங்க, அந்த ஹேமலதா தயாரன் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பெஞ்ச் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி டீசென்ட் பேட்டர்ஸ் தான். Who can hit like you know ஒரு கான்ட்ரோவர்ஷியல் மூவே சொல்லுவேன். நீங்க ஷபாலி வர்மா உட்கார வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு யாஸ்திகா பாட்டியா ஆட வைக்கலாம். யாஸ்திகா பாட்டியா நல்ல பிளேயர் ஆக்சுவலா. ஷபாலி வர்மா டு பி ஹானஸ்ட் ஃபார்ம்ல இல்ல. நான் வந்துட்டு நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஃபார்ம்ல இல்ல. சோ அதனால அந்த ஒரு டயத்துல யாஸ்திகா பாட்டியா வந்துட்டு எப்ப இறக்கி விட்டாலும் ஆல் டைம் பிளேயர். அவங்க நல்லா ஆடுவாங்க, சூப்பரா ஆடுவாங்க. சோ அதனால மேபி யாஸ்திகா பாட்டியா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அவங்க பட் அவங்க மேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2 லெஃப்டி டாப் தி ஆர்டர்ல வேணாம், ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும்னு அவர் அமல் மஜும்தார் நினைக்கிறதா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா ஒரு டெஸ்பரேட்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2017 விமென்ஸ் வேர்ல்டு கப் தான் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல காம்படிட்டிவா போச்சு. ஏன்னா ஃபைனல்ல போய் ஒரு 8 ரன் 7 ரன்ல தோத்து போனோம் இங்கிலாந்து கிட்ட. அதுக்கப்புறமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு க்ளோஸா போய் தோத்தோம் அப்படிங்கிறது இல்லை. எதர் செமிஃபைனல்ஸ்ல வெளில வந்துட்டோம், இல்ல எதர் குரூப் ஸ்டேஜ் எல்லாமே வெளில வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கமாண்டிங்கா போயிட்டு ஒரு கப் அடிக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆஸ் இந்தியன் உமன்ஸ் டீம் ஃபேனா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி இந்த டைம் வந்துட்டு நான் டூ பி ஆனஸ்ட் சொல்றேன், இந்த டீம் வந்துட்டு ஆக்சுவலா செமிஃபைனல் போனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு போட்டிருக்க குரூப் அப்படி ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு குரூப் ஆஃப் டெத்ல போட்டாங்க. இல்ல அதான் பிரபு நான் என்ன சொல்றேன், இந்தியா செமிஃபைனல்ஸ் போட்டா சாரி இந்தியா செமிஃபைனல்ஸ் போனாலே that will give them the confidence to go to the finals and win the trophy because this is a group of death. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த ஆஸ்திரேலியா பீட் பண்ணி ஒரு நியூசிலாண்டோட இவ்வளவு ஹியூமிலேஷனா தோத்துட்டு ஆஸ்திரேலியா பீட் பண்ணி நாங்க செமிஃபைனல்ஸ் போனோம்னா லுக் அட் த கான்ஃபிடன்ஸ் they will have in this tournament. அதனால தான் சொன்னேன் செமிஃபைனல்ஸ் போனா they will have a great confidence. அந்த குரூப்ல யாரு சவுத் ஆப்பிரிக்கா மேக்ஸிமம் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுவாங்க, மேக்ஸிமம் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆடுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்தாலே போதுமே. ஐ திங்க் வில் ஹேவ் a very good chance. Let's see like fingers crossed. And நாளைக்கு பாகிஸ்தானோட கேம் இருக்கு அண்ட் ஆல்சோ இந்தியா பங்களாதேஷ் கேம் இருக்கு. அது பத்தி பேசலாமா தனியா பேசலாமா இந்தியா பங்களாதேஷ் பத்தி? இந்தியா பங்களாதேஷ் பத்தி தனியா அப்புறமா ஆக்சுவலா இந்தியா பங்களாதேஷ் பத்தி ரிவ்யூ வேணா பேசலாம். லைக் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இது லைக் இது ஆக்சுவலா நான் டைட்டில் போட்டதே இந்தியா விமென்ஸுக்குன்னு மட்டும்தான். ஸோ அதனால இந்தியா விமென்ஸ் மட்டும் பேசி முடிச்சிடலாம். ஆக்சுவலா லைக் ஆஸ்திரேலியாவோட ஏ கேம் கொடுக்க முடியலனாலும் இந்தியா ஷுட் ட்ரை டு வின் இன் பிகர் மார்ஜின் வித் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். அது வந்துட்டு ஏன்னா நெட் ரன் ரேட்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா 1 or 2க்கு நம்ம வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டோம். அதனால -2.9 இருக்கு. சோ அடுத்த 2 மேட்ச் வந்துட்டு ஒரு பிகர் மார்ஜின் ஒரு 60 ரன்ஸ் ஒரு 70 ரன்ஸ் மாதிரி வின் பண்ணாதான் நம்மளால முடியும். சோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி வின் பண்ணிக்கிட்டா ஆஸ்திரேலியா கேம் ப்ரெஷரா இருக்காது. இல்லைன்னா நீங்க ஆஸ்திரேலியா கேம் மஸ்ட் வின் கேமா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குரூப் ஸ்டேஜ்லயே மஸ்ட் வின் கேம் வரதுங்கிறது கஷ்டமாயிரும். சோ அதனால லைக் லெட்ஸ் ஹோப்
பெட்டர் கேம் ஒரு கொடுத்தாங்க. விஷயம், இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்தியா வந்து சேசிங் அவ்வளவு சரியா பண்ணல. சோ அந்த சேசிங் பண்ணும்போது ஒரு மாதிரி காம்ப்ரஹென்சிவா ஆடணும். பிகாஸ் நீங்களே பாருங்க, லாஸ்ட் டைம் நீங்க when did you remember India chasing our total well? இல்ல நீங்களே இப்ப ஆக்சுவலா பேசிட்டு இருந்தோம் 2007. இந்தியா வந்துட்டு சேஸ் பண்றதுங்கிறத விட இந்தியாவுக்கு வந்துட்டு எய்தர் சேஸ் பண்ணணும்னா ஒரு ஒரு 120 116 மாதிரி டார்கெட்டா இருந்தா ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க. வேற ஒரு 140 150 போனாலே லைக் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த இது வந்துருது, பயம் வந்துருது, நம்ம அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போல. பட் ஸ்டில் ஆனா செட் பண்ணாங்கன்னா இதே டீம் வந்துட்டு 180 அடிக்கிறாங்க. லைக் ஒரு 180யோ ஆமா, 190யோ வந்துட்டு செட்டிங்ல வைக்கிறாங்க. வேற சேசிங்ல அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. எக்யூப் எக்ஸாக்ட்லி. பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா லைக் மென்ஸ்க்கு கூட அவ்வளவு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்ல. மென்ஸ் வெறும் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாங்க, டொமஸ்டிக் மட்டும் தான் ஆடுறாங்க. வேற விமென்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிபிஎல் போறாங்க, பிபிஎல் ஆடுறாங்க, 100 ஆடுறாங்க. சோ அதனால லைக் விமென்ஸ் ஷுட் எக்யூப். ஏன்னா நீங்க எக்கல்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர், பெரிய மாதிரி ஒரு பிளேயரோட டீம்மேட்டா இருக்கும்போது அவங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு வரும். சோ அப்படி இருக்கும்போது அந்த மைண்ட் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க உங்க இன்டர்நேஷனல் இதுல வந்துட்டு கொடுத்தீங்கன்னா தான் கப் வாங்க முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ஏதாவது இந்தியா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. ஆல் ஆர் சப்போர்ட் அண்ட் ஆல் ஆர் திஸ் திங். நம்ம வித் வெரி குட் சப்போர்ட் டு டீம் இந்தியன் விமன் டீம், Team Indian women cricket team, and I think they have to bring in their A games in the next year, and I'm pretty sure they will do that. And India T20 win பண்ற மாதிரி, I think they will also have a very good chance to win if they play well, because எல்லாமே world class players with what BCCI is giving them. ஒரு நல்ல கோச், அனலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. So hopefully they don't clutch under pressure and they don't throw their wickets away. Like ஒரு மாதிரி விக்கெட்ஸ் தான் கொஞ்சம் கையில வச்சுன்னு செட் பண்ணா anything is possible. At the end of the day, it's a T20 game. So let's see India Pakistan coming up in the women's section. I'm pretty sure India is going to win anyway, but I hope they win in a bigger margin. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்தியா எப்படி விளையாடுனாங்கன்னு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் பிளே பாகிஸ்தான் அண்ட் ஒரு நல்ல மார்ஜின்ல வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு நாங்களும் இந்த வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பிரசாத் ப்ரோ அண்ட் பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. குட் டே கைஸ். பை. Thank you. Bye.